ஆயிடுது. அப்போது ஜாலியான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும்போது மனுஷன் எப்பவுமே இந்த பக்கமாக சுற்றிட்டு போனால் 8 கிலோமீட்டர், இந்த பக்கமாக போனால் 3 கிலோமீட்டர்னு ஒருத்தர் அட்ரஸ் சொன்னால் எதில் போகும்? எளிதானது எதுவோ அதுதான் மனுஷன் வந்து சாய்ஸ் செட் இது பண்ணுவோம். விசிறியை யூஸ் பண்ணுவோமா, ஃபேனை யூஸ் பண்ணுவோம்? ஃபேனை யூஸ் பண்ணுவோம். ஏர் கூலர் யூஸ் பண்ணுவோமா, ஏசி யூஸ் பண்ணுவோமா? ஏசி யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே லக்ஸரியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இது லக்ஸரியான தீனு. எந்த பொறுப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. சும்மா ஒரு தர்காவுக்கு போங்க, இந்த அவுலியாவுக்கு மட்டும் இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க, சொர்க்கம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. மற்றபடி குரான் என்ன கடமை சொல்லுது, எவ்வளோ கஷ்டமான வேலை எதை பற்றி உங்களுக்கு கேரே கிடையாதுங்க. உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நானே இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா எந்த பைத்தியக்காரன் குரானை ஃபாலோ பண்ணுவான்றான்? நானே பண்ண மாட்டேன். சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு இப்படி ஒரு சாய்ஸ் இருந்தால் குரானை தூக்கி ஓரம் போட்டு அந்த சாய்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் நான் முதல்ல. ஆனால் அல்லாஹ் வந்து உடலையே, இங்கே ஏராளமான கமிட்மெண்ட்டோடு நம்மளை போட்டு கட்டி வச்சுருக்கானே. பெற்றோரை பேணணும், குழந்தைகளை சரியாக நடத்திக்கணும், சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் அவங்களுடைய தீனுக்கும் நலம் நாடணும், நன்மை ஏவி தீமை தடுக்கணும், எவ்வளோ விஷயம். தர்மம் பண்ணணும், ஹலாலாக சம்பாதிக்கணும், வீண் விரயம் செய்யக்கூடாது. எத்தனை சுமைகள் அல்லாஹ் வந்து நம்மளை சுமத்திட்டே இருக்கான். மவுத்து தான் ரசூலா சொல்கிறாங்க ஓய்வு எடுத்தவர் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் எப்போ ரெஸ்ட்டில் போவான்? மவுத்து தான் அவனுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு மூமினுக்கு இது உலகம் என்பது சிறைச்சாலையை போன்றதுங்கிறாங்க. ரசூலா வந்து அப்பாடான்ட்டு மவுத்தில் தான் நிம்மதியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. அது வரைக்கும் அல்லாவே குரானில் சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? முதுகை முறித்து கொண்டிருக்கும் சுமை உங்களுக்கு இருக்குது, ஏற்றி வச்சிருக்கேன் நானுங்கிறான். உங்கள் முதுகு தாங்க முடியாத அளவுக்கு நான் சுமையில் அழுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய பர்டன். 11 கல்யாணம் பண்ண சொல்கிறான். என்ன ஒவ்வொரு கல்யாணத்தையும் போட்டு அவங்கள போய் அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. எவ்வளோ ரசூல்லாவுடைய வாழ்க்கை நிம்மதியாக ஒரு நாள் கழிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னத்தை அனுபவிச்சாங்க ரசூல்லா 23 வருஷமாக இந்த நபின்னு சொல்லி. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு சொர்க்கத்தை வாங்கினாங்க. இப்போ நமக்கு மட்டும் வந்து ஷார்ட்கட்டில் ஒரு கவுண்டரா? கண்டிப்பாக அந்த கவுண்டரை நரகத்துடைய டிக்கெட் தான் வாங்கி கொடுக்கும். அதனால் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது குரான், இது உண்மை. அப்போ இதுக்கு அப்பாற்பட்டது எல்லாம் பொய்.